Basics, Vest and Briefs. தங்கள் உரிமைகளுக்காக அறவழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமானமற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். குண்டுக்கட்டாக இழுத்துச் சென்று கைது செய்தபோது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்ததோடு சிலர் படுகாயமடைந்ததாகவும் செய்திகள் வந்துள்ளன. மனசாட்சி உள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நள்ளிரவில் பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பது தெரிகிறது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சையை உடனடியாக வழங்கி அவர்களின் உடல்நலனை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும். கைதான தூய்மை பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாமல் எந்த உதவியும் கிடைக்காத வகையில் வெவ்வேறு இடங்களில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அடைத்து வைக்க அவர்கள் என்ன தேச விரோதிகளா? ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவேனும் இருக்கிறதா? இந்த கொடூர நடவடிக்கையை பார்த்தால் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றச் சொல்லி தூய்மை பணியாளர்கள் போராடுகின்றனர். அதை ஏன் இன்னும் நீங்கள் நிறைவேற்றவில்லை? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்றால் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள்? அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.